இங்கே யார் பறையன் என்று கேட்டால் நான் தான் என்று நிமிரடா. அதான்டா எழுச்சிங்க. அந்த நிமிர்வு வராத வரை கடினம். இந்த கூட்டத்திலே அந்த துணிவோடும் தெளிவோடும் நிமிர்ந்த ஒருவன் தான் இன்று சிலையாக நிமிர்ந்து நிற்கிற என் உயிர் தம்பி ஆம்ஸ்ட்ராங் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆம்ஸ்ட்ராங் நமக்கு பத்தாது. இனி ஒவ்வொருவனும் ஆம்ஸ்ட்ராங்காக மாறுவதை தவிர நமக்கு வழி கிடையாது. யாருடைய மூளையில் உதித்த சிந்தனை ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய வேண்டும் என்று அது ஓராண்டாக இங்கு இருக்கிற எவருக்கும் தெரியவில்லை. தமிழ் சமூகம் எல்லோருடைய கேள்வியும் அதுதான். யார் முதலாக இவரை கொல்ல வேண்டும் என்று சிந்தித்தவன் எவன்? காரணம் என்ன? அந்த திட்டத்தை வகுத்தவன் யார்? நீ கைது செய்தவன் கூலிக்கு செய்த கொலையாளி. அவனுக்கும் இந்த ஆம்ஸ்ட்ராங்கும் சம்பந்தமே இல்லை. அப்படி என்றால் முதலாக இந்த கொடிய சிந்தனை உதித்தவது எவன் மூளையில்? நீங்க கைது செய்தவர்களை தினம் நீதிமன்றத்தில் நிறுத்த ஒவ்வொரு முறையும் கூட்டிக் கொண்டு வருகிறீர்கள். அவர்களை பார்க்கிறோம். அவர்களிடத்திலே நீங்கள் விசாரித்து காரணத்தை வெளிக்கொண்டு வந்து இந்த மக்களுக்கு சொல்லாதது ஏன்? இதற்காக நாங்கள் கொன்றோம், இவர்தான் சொன்னார், நாங்கள் இதற்காக செய்தோம் என்ற காரணம் இங்கு இருக்கிற எல்லோருக்கும் தெரிய வேண்டுமா வேண்டாம்? 3 பேரை சுட்டுக் கொண்டீர்கள். அவர்கள் யார்? அவர்கள் இந்த கொலைக்கு திட்டமிட்டார்களா? நேரடி கொலையாளிகளா? இந்த கொலைக்கும் அவர்களுக்கு என்ன சம்பந்தம்? ஆம்ஸ்ட்ராங்கை கொல்ல வேண்டும் என்கிற சிந்தனையை தூண்டியவர்கள் அவர்கள் தானா? ஏதாவது பதில் இருக்கிறதா பாருங்க. ஒரு கொலையாளியை சுட்டுக் கொண்டு விடலாம் என்று சட்டம் இருக்குமானால், நடைமுறை இருக்குமானால் சிறைச்சாலையே அவசியம் இல்லை. எல்லாரும் சுட்டுக்கோட்டு போட்டு போய்கொண்டே இருக்கலாமே. இது எந்த மாதிரியான அணுகுமுறை? திரும்ப திரும்ப கேட்கிறேன். அந்த 3 பேரை தம்பி ஆம்ஸ்ட்ராங் கொலையாளிகள் சொல்லி சுட்டீர்களே, ஏன்? அதற்கு காரணம் சொல்லுங்கள் என்று கேட்கிறேன். ஒருவர் கூட சொல்லுங்க. ஓராண்டு ஓடிவிட்டது. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் இதற்கு பதில் சொல்லித்தானாக வேண்டும். அவர் யார் என்பது எங்களுக்கு தெரிய வரத்தானே வேண்டும். ஒரே ஒரு தலைவன் நமக்கு அரிதினும் அரிதாக பிறந்தான், ஆம்ஸ்ட்ராங். தன்னை பற்றி சிந்திக்காமல் தான் பிறந்த சமூகத்தை பற்றி சிந்தித்தான். அது கல்வி பற்றி மேம்பட்டு உயர வேண்டும் என்று உழைத்தான். அவன் இன்று நம்மோடு இல்லை. ஆனால் அவன் கனவு நம் கையோடு இருக்கிறது, நம் தோள்களில் சுமத்தப்பட்டிருக்கிறது. தூர இருந்து அவனை நேசித்து வாசித்து சுவாசித்துக் கொண்டிருந்த உடன் பிறந்தார்கள் என் போன்ற அண்ணன்களும் உங்களோடு இணைந்து நாங்கள் நிற்கிறோம் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆம்ஸ்ட்ராங் இருந்து நம்மை எல்லாம் எவ்வளவு உணர்வு சூடேற்றி உசிப்பி எழுப்புவாரோ அதைவிட இறந்து சிந்திய இரத்த துளிகளால் நம்மை எல்லாம் பல மடங்கு உணர்வு சூடேற்றி உசிப்பி இருக்கிறான் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் கூட கேட்டேன், நீங்க எப்படி இந்த ஆம்ஸ்ட்ராங்கு இதை இவ்வளவு கவனக்குறைவா விட்டீர்கள் என்று. காவல்துறைகள் சொல்கிறார், நாங்கள் 2 முறை எச்சரித்தோம் என்கிறார். உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, அதாவது த்ரெட்டன் இருக்கிறது என்று எச்சரித்தோம். எச்சரிப்பது காவல்துறையின் வேலை இல்லையே, பாதுகாப்பதுதான் காவல்துறையின் வேலை. எச்சரிப்பது என்னுடைய தம்பியில் கூட தான் என்னை சொல்வார்கள், அண்ணா பாதுகாப்பாருங்கண்ணா, அண்ணா பத்திரம்னா, நீங்க கவனம் என்ன என்று. அது காவல்துறையின் வேலை அல்ல. எச்சரிப்பது காவல்துறையின் வேலை இல்ல, பாதுகாப்பது தான். 2 முறை நாங்கள் எச்சரித்தோம், அவர் கவனம் இல்லாமல் இருந்து விட்டார்கள். இது எப்படி? எவ்வளவு பொறுப்பற்ற பதில். சாதாரணமா வலையொலியில் யூடியூப்ல பேசுறான்ல, அவனுக்கெல்லாம் 2 போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கு இந்த நாடு. யாருன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு. இந்த சமூக மாற்றத்திற்கு நின்ற மகத்தான ஒரு இளைஞனை பாதுகாக்க இந்த நாடு தவறிட்டது. பதர்களை பத்திரப்படுத்தி விட்டு வீரியமிக்க நெல்மணியை தொலைத்து விட்டார்கள் இவர்கள். இந்த நாட்டில் இத்தனை லட்சக்கணக்கான மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு தலைவனுக்கு பாதுகாப்பில்லை. தன் வீட்டு வாசலிலேயே வெட்டி கொன்றுவிட முடியும் என்கிற நிலை இருக்குமானால் இது எப்படிப்பட்ட சமூகம், எப்படிப்பட்ட நாடு? சாதாரண குடிகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் என்கிற கேள்வி எல்லோருக்கும் எழும். கொன்று விட்டார்கள். தம்பி இன்று நம்மோடு இல்லை, உயிரோடு இல்லை, அது உண்மை. ஆனால் யார் கொன்றார்கள்? எதற்காக கொண்டார்கள்? எவ்வளவு நாள் திட்டமிட்டு கொண்டார்கள்? எந்த நடவடிக்கையும் இல்லை. இந்த கேள்வி ஒவ்வொரு மகனுக்கும் எழ வேண்டும். கைது செய்தார்கள், இவர்கள் தான் கொலை செய்திருப்பார்கள் என்று. கைது செய்தவர்களை நீங்கள் கவனிங்கள். அரசியல் அதிகாரத்திற்கு வந்தவன் அல்ல என்னுடைய தம்பி ஆம்ஸ்ட்ராங். அவன் கவுன்சிலரோ, சட்டமன்ற உறுப்பினரோ, பாராளுமன்ற உறுப்பினரோ, அமைச்சர் பெருமக்களோ எதுவும் இல்லை. அம்பேத்கர் கற்பித்தது போல கற்பி புரட்சி செய் ஒன்று சேர் என்று போதித்தது போல தான் கற்றது போல எண்ணற்ற
இளைய தலைமுறை தம்பி தங்கைகளை கற்க வைத்தவன் நம்முடைய தம்பி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அதிலே அதிகாரத்தில் இருந்தவர்கள் எல்லாம் செய்ய தவறிய ஒன்றை, கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிற தமிழ் குடிகளில் எவ்வழி செல்வதென்று தட்டுக்கட்டு தவித்து நின்ற தம்பி தங்கைகளை தேடி பிடித்து தான் படித்தது போலவே பல ஆயிரம் பேரை சட்டம் படிக்க வைத்த ஒரு கல்வி வள்ளல் தம்பி ஆம்ஸ்ட்ராங் என்பதில் எவருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அவன் ஒன்றும் 60-70 வயது முதியவன் இல்லை, சாதித்து முடிக்கிறது. இளம் வயதிலேயே இவ்வளவு பெரிய சாதனையை செய்து முடித்த ஒரு இளைஞன் இந்த நிலத்தில் ஆம்ஸ்ட்ராங் தவிர வேற எவரும் இருக்க முடியாது. ஓராண்டு ஓடிவிட்டது அதற்குள்ளே. இங்கே சொன்னவர் கூட சொன்னார்கள், தம்பியினுடைய உடல் கிடத்தியிருந்த இடத்தில் நான் வந்து பார்க்கும் போது மிகுந்த மனவழியை அடைந்தேன். ஈழப்படுகொலை நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியாக அதற்காக போராடி பல முறை சிறைப்படுத்தப்பட்டு நான் இருந்த காலகட்டத்தில் என்னுடைய அன்பு தம்பி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் என்னை சந்திக்க விரும்பினார். அப்போது நானும் அவரும் ஒரு விடுதியில் சந்தித்து ஒரு 3 மணி நேரங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அப்போதே அவர் பகுஜன் ஜமாத் கட்சியிலே சேர்ந்து மிக உயர்ந்த பொறுப்புக்கு வந்திருந்தார். அப்ப எனக்கெல்லாம் இந்த நேரத்தில் இருந்த வருத்தத்தை தம்பி இடத்திலே பகிர்ந்து கொண்டேன். நான் காங்கிரஸ் குடும்பத்தில் இருந்து அந்த பின்னணியில் இருந்து வளர்ந்து வந்திருந்தாலும் பிறகு திராவிட இயக்கங்களின் மீது பற்று கொண்டு அதிலே பயணித்திருந்தாலும் கண்முன்னே நம் இனச்சாவு இதை நிகழ்த்தியவர்கள் நடத்தியவர்கள் எல்லாம் யார் என்று தெரிந்த பிறகு இந்தியம் திராவிடம் இந்த பற்றுகள் எல்லாம் தகர்ந்து விழுந்து விட்டது. அப்போது என் தம்பி ஆம்ஸ்ட்ராங் இந்திய தேசிய அரசியலிலே பகுஜன் ஜமாத் கட்சியிலே தமிழ்நாட்டின் மாநில பொறுப்பிலே இருந்தார். நான் தமிழ் தேசிய அரசியலை எடுத்து பேச, அவர் இந்திய தேசிய அரசியலை பேச, இருவரும் அதே அன்போடு அவரவர் நிலைப்பாட்டோடு ஒரே இலக்கை நோக்கி பயணிக்க தொடங்கினோம். அதுவும் மிக கீழ்நிலையிலிருந்து வளர்ந்து வருகிற ஒரு இளைஞன் தான் சிறப்பாக வாழ வேண்டும், தானும் தன் குடும்பமும் வசதியாக வாழ வேண்டும், அப்படித்தான் எல்லோரும் எண்ணுவார்கள். ஆனால் என்னுடைய தம்பி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான் கல்வி கற்று உயர்ந்த நிலைக்கு வந்தது போல தான் சார்ந்த சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு பிள்ளையும் வர வேண்டும் என்று எண்ணிய ஒரு மகத்தான தலைவன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். எப்படி பார்த்தாலும் இந்த இழப்பை நம்மால் ஈடுகட்ட முடியாது. ஆனால் தம்பிக்கு நாம் செய்ய வேண்டியது நீதியை பெற்றுக் கொடுத்து அவன் காலடியில் சமர்ப்பிக்க வேண்டும். அவனுடைய கனவை நாம் நிறைவேற்ற வேண்டும். அந்த உறுதியை நாம் ஏற்கலாம். தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் சமூகத்தின் மேம்பாடு உயர்வு, அதுக்கு இருக்கிற ஒரே கருவி கல்வி அறிவு. அது ஒன்றுதான். வாக்கு என்பது மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட ஒரு தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஜனநாயக நாட்டிலே, மக்களாட்சி ஏற்றுக்கொண்ட நாட்டிலே வாக்கு என்பது வலிமை மிக்க கருவி, வலிமை மிக்க ஆயுதம். அண்ணலே நமக்கு போதிக்கிறார், என்னை கடவுளாக்கி வழிபடாதே, கருவியாக்கி போராடு என்று. அப்படி தம்பி ஆம்ஸ்ட்ராங் என்பவன் நமக்கு வழிபடுகிற ஒரு ஆள் அல்ல. நாம் ஆயுதமாக அவனை கையிலே ஏந்தி, ஆம்ஸ்ட்ராங் என்பது வலிமை மிக்க ஆயுதம், வலிமை மிக்க கருவி. அதை எடுத்துக்கொண்டு களத்தில் நின்று போராடி நம் இன விடுதலை வென்று முடிக்க வேண்டும் என்கிற உறுதியை இந்நாளிலே ஏற்போம். என்னுடைய ஆருயிர் இளவல் என் அன்பு தம்பி பகுஜன் ஜமாத் கட்சியினுடைய மாநில தலைவர், சமத்துவ தலைவன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு என்னுடைய உளப்பூர்வமான புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் நான் பெருமை அடைகிறேன். அவனுடைய கனவு நம் கைகளில் இருக்கிறது. அதை நிறைவேற்றும் வரை சற்றும் தளர்ச்சியின்றி தொடர்ந்து போராடுவோம். உங்களோடு உங்கள் உடன் பிறந்தான் இணைந்து நிற்பேன் என்கிற உறுதியை இந்நாளிலே தருகிறேன். புதிதாக தொடங்கப்பட்ட தமிழ்நாடு பகுஜன் ஜமாத் கட்சிக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். தம்பி விட்டு சென்ற கனவை அவருடைய இணையால் பொற்கொடி அம்மையார் அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று நான் நம்பி அவர்களுக்கு என் இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். தமிழ் மாநில பகுஜன் ஜமாத் கட்சியினுடைய தலைவராக தம்பியினுடைய உயிர் துணையால் பொற்கொடி அம்மையார் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்கள். தம்பி விட்டு சென்ற பணியை நீங்கள் தொடர்ந்து சென்று அவனுடைய கனவை வென்று முடியுங்கள். அதற்கு நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்கிற உறுதியை தருகிறேன். உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும், என் ஆருயிர் தம்பி ஆம்ஸ்ட்ராங்குக்கு என்னுடைய புகழ் வணக்கம். நாம் தமிழர்.
ஜெய் பீம்.